என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். என்னாச்சுன்னா, கல்யாணம் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை இல்ல. ஸோ ஹாஸ்பிட்டலு இங்கே ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணப்போ, ப்ராப்ளம் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லோ கவுண்ட்டு. எதனாலனாக்கா, அவர் வந்து ஸ்ட்ரெஸ் வேலை, நைட் ஷிஃப்ட் பண்ணுவார். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் எல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்தனால அவர் கவுண்ட் கம்மியாச்சு, ஹீட் பாடி. ஸோ அங்கே போயிட்டு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஒன்று ஐவிஎஃப் இல்லாட்டி ஐயுஐ, ஸ்பம் டோனர் வேறவங்க கிட்ட வாங்கி பண்ணோன்னாங்க. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பர்சனலாக என்கிட்ட சொன்னப்போ வந்து நான் வந்து லைக் எங்கே என்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தப்போ உங்களது ஒரு ஆட் வந்துச்சு. உங்களை சரி ட்ரஸ்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுன மேலே ஒரு 1 மந்த் ஆகிட்டு மேலே தான் உங்ககிட்ட வாங்கினேன் நான் ப்ராடக்ட். ஸோ ஆக்சுவலாக என்னன்னாக்கா, எங்கள் அந்த அந்த அட் தஸ் பாயிண்ட்ல எங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்து 12 மில்லியன், அரௌண்ட் 12 to 13 மில்லியன். அப்புறம் உங்ககிட்ட மெடிசன் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் தான், ஒன்று பிளாக்கு, அதான் 2 வருமே, அந்த காம்பினேஷனில் வாங்கினோம். நார்மல் பேக் வாங்கி டெய்லி 5 to 7 கிராம் சாப்பிட சொன்னோம். சாப்பிட்டாரு, நல்ல டயட் ஃபாலோ பண்ணார், வாக்கிங் பண்ணார். ஸோ 13லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 31 மில்லியன் சார், அப்ராக்சிமேட்லி 31 மில்லியன் 45 டேஸில் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்புறமா எங்கள் ஃப்ரெண்டு டைரெக்டாக உங்ககிட்ட பேசிட்டு, நீங்களும் சஜஸ்ட் பண்ணி வந்து பூஸ்டர் பேக் பண்ணுங்க, பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்ட்டு பூஸ்டர் பேக் பண்ணார். ஸோ பூஸ்டர் பேக் ஆல்மோஸ்ட் 15 டேஸ் ஆயிட்டு மேலே 15 டேஸ் ஆயிட்டு மேலே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி சுரேஷ் வாங்கினேன், ரியலி சூப்பராக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது, என்னன்னே தெரில, ஒரு மாதிரி பழையசுக்குன்னா இப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க, லைக் டெம்பரும் நல்லா இருக்குது, மார்னிங் டெம்பர் நல்லா வருது, இப்போ தான் ரியலி ஃபீல் ஆகின்னு இருக்கேன், எனக்கு என்ன ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே. ஸோ அப்ராக்சிமேட் இது ஆல்மோஸ்ட்டு இந்த பூஸ்டர் பேக் வந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த் வந்துச்சு எங்களுக்கு. 2 மந்த்துக்கு அப்புறமா அவருக்கு செக் பண்ணோம், ஒரு வாட்டி செமன் போய் டெஸ்ட் பண்ணோம், டாக்டர் சொல்லி செமன் டெஸ்ட் பண்ணப்போ 51 மில்லியன் சார், நியர்லி 51 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 13 மில்லியன் டு 51 மில்லியனு அரௌண்ட் 4.5 மந்தில் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. டாக்டர் கேட்டாங்க, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு. நாங்கள் சொல்ல, இது வந்து நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் நாங்கள் சொல்ல டாக்டருக்கு. ஏன்னா அவங்க வந்து லைக் எதனா சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லலை. ஆனால் ரியலி சார் ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்து. தைரியமாக நீங்கள் யாருன்னா நம்பி சாப்பிடலாம் சார். கஸ்டமர் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு தைரியமாக சொல்லுங்கள். எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னன்னாக்கா, ஸ்பம் டோனரில் தான் குழந்தை பெற்றுக்கணுன்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாரு. அப்படி ஆகலனாக்கா இவரோட ஸ்பம்ல இவர் ஓன் குழந்தைய இவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஐவிஎஃப்ல இவரோட ஓன் ஸ்பம்ல குழந்தை எடுக்கலான்ட்டு இப்போ டாக்டர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இதுல அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார். நான் பர்சனலாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சார், ஒரு நல்ல செய்தியோட. குழந்தை எதுனா கன்ஃபார்ம் பண்ணோன்னே உங்களுக்கு நான் பர்சனலாக வந்து அவர் மீட் பண்ணணுன்றாரு. நீங்கள் சொன்ன அரவேனுக்கே வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். இந்த ஹாப்பியஸ்ட் விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்லணும், உங்ககிட்டயும் சொல்லணும். ரொம்ப நல்ல ப்ராடக்ட் சார், தேங்க்யூ. இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, ரொம்ப பேர் சஃபர் ஆகிறாங்க, அவங்களுக்கு எல்லோரும் யூஸ் ஆகும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் சார். சார் அப்புறமா இன்னொருத்தர் குழந்தை 8 வருஷம் ஆச்சு சார். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவரும் சாப்பிட்டு வந்துன்னு இருக்காரு, ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்து. இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, நல்லா இருக்குது, சுஸ்தெல்லாம் கம்மியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றாரு. அவரோட ரிப்போர்ட் எடுத்துக்கின்னு நாங்கள் வரோம் சார். அண்ட் ஒன் மோர் திங் சார், இந்த மருந்து, இந்த உணவு லைக் சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்னி டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கோம் சார். கிட்னி டெஸ்ட்டில் யூரிக் ஆசிட் எல்லாமே பண்ணோம், என்ன சைடு எஃபெக்ட் ஆகுமோன்ட்டு. ஆனால் 20 டே ஆல்மோஸ்ட் 1.5 மந்த் கழிச்சு நாங்கள் திரும்பி இன்னொரு டெஸ்ட் எடுத்தோம், ஒரு சின்ன டெஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட் இல்லை சார். கிட்னி எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது குவாலிட்டி, எந்த ஒரு எஃபெக்ட் இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லை. இன்னும் ஒன்று கொஞ்சம் கசப்பாக இருக்குது சார், அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மற்றபடி ப்ராடக்ட் சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ.